இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நம் அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆலயங்களில், அதுவும் சிறப்பான விதத்தில் நம் தமிழகத்தில் இருக்கும் வேளாங்கண்ணி அன்னைக்கும், வாடிப்பட்டி ஆரோக்கிய அன்னைக்கும், இன்னும் பல இடங்களில் இந்த ஆரோக்கிய தாய்க்கு கொடியேற்றத்துடன் திருவிழா மிக விமர்சையாக நடக்க இருக்கின்றது. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அன்னையினுடைய திருக்கொடி ஏற்றத்தினுடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்க நான் உங்களோடு இணைந்து ஒப்புக் கொடுக்கின்றேன், ஜெபிக்கின்றேன். நம் அன்னை ஆரோக்கிய தாய் உங்களுக்காக உங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் திரு யாத்திரையாக, பாத யாத்திரையாக அல்லது பல விதத்தில் மாலை அணிவித்து காவி உடை உடுத்தி புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த குடியேற்றத்தில் பங்கேற்கிறார்களோ, உங்களுக்காக உங்களோடு இணைந்து பயணிக்கின்றார், பரிந்து பேசுகிறார். அந்த அன்னையினுடைய பரிந்துரை ஜெபம் உங்களுக்கு வந்து கிடைக்க உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். இந்த கொடி உயர்வது போல நம்முடைய எண்ணங்களும் வேண்டுதல்களும் விண்ணப்பமும் ஜெபமும் தவமும் மேலே உயர்த்தப்படட்டும். கண்டிப்பாக நிச்சயமாக இந்த கொடி பறப்பது போல நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களும் எழுப்பப்படும், கேட்கப்படும். கண்டிப்பாக சாட்சிகளாக மீண்டும் இந்த திருத்தலங்களுக்கு செல்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். அத்தோடு திருச்சபையோடு இணைந்து இன்று புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளை தியானிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். புனித திருமுழுக்கு யோவான் ஒரு அற்புதமான உண்மையான நீதி உள்ளவர். ஏரோது தன்னுடைய சகோதரர் பிலிப்புவின் மனைவியை தனதாக்கி கொண்டிருந்ததால் அதை எதிர்த்து அதற்கு கூக்குரலிடுகிறார். ஒரு குடிகாரன் எரோதியா தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தவர். அந்த சிறுமி ஒரு கவர்ச்சிகரமான நடனமாடக்கூடிய பெண். அங்கு பார்வையாளராக விருந்தினர்கள் இருந்தவர்கள் அத்தனை பேரும் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். பிரியமான சகோதர சொல்லே, இப்படிப்பட்ட நிலையில் ஏரோது தன்னுடைய அந்த அரச நிலையை மறந்து போய்விடுகிறான். அவன் என்ன கூறுகிறான்? இந்த கவர்ச்சிகரமான நடனத்தை பார்த்து அவன் கூறியது என்ன? நீ எதை கேட்டாலும் நான் தருகிறேன், ஏன் என்னுடைய அரசவையில் பாதியை கூட கொடுக்கின்றேன் என்று எப்படி கூற முடியும்? ஒரு பெண் தன்னுடைய விருந்தினர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதால் அல்லது நடனம் ஆடியதால் அல்லது கவர்ச்சிகரமாக இருந்ததால் அதற்காக நாட்டில் பாதியை கூட கொடுப்பேன் என்று கூறுகிறார். ஏனென்றால் அவர் வேறு நாட்டுக்காரர். அவர் இந்த இஸ்ராயல் மக்களை ஆட்சி செலுத்தி வருகிறார். இந்த இஸ்ராயல் மக்கள் மேல் ஆண்டு வருகிறார். பிரியமான சகோதர சொல்லே, ஒரு பொறுப்பற்ற அரசனாக, குடிவெறி கொண்ட அரசனாக, பெண்கள் மேல் ஆசை கொண்டவனாக, அதுவும் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை தனதாக்கி கொண்ட ஒரு மாபெரும் அயோக்கியனாக இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம். எரோதியா தான் தவறு என்று தெரிந்தும், திருமுழுக்கு யோவான் உண்மையுள்ளவர் என்று தெரிந்தும், சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு அவள் என்ன கேட்கின்றார்? திருமுழுக்கு யோவானுடைய தலையை இப்போதை கேள் என்று தன்னுடைய மகளிடம் சொல்லி அனுப்புகிறார். பிரியமான சகோதர சோலே, என்ற நாளிலும் கூட நம்ம பார்க்கின்றோம், கள்ள உறவுக்காக, கள்ள காதலுக்காக பிள்ளைகளையே கொன்று விடுவது, கணவனை கொன்று விடுவது, அல்லது பல விதத்தில் தவறு என்று தெரிந்தும் தானும் மாட்டிக்கொள்வோம் என்று தெரிந்தும் கூட
இப்படியாக வெறித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்களை அன்றாட நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். பிரியாணிக்காக அல்லது நகைக்காக, பணத்துக்காக, அழகுக்காக அல்லது ஆசைக்காக எத்தனையோ கணவன் அல்லது மனைவி அல்லது அப்பா அம்மா கோபத்தில் எரிச்சல்ல தான் பெற்றெடுத்த குழந்தைகளை பலிகடாவாக மாற்றுவது அல்லது அவர்களை கொன்று குவிப்பது அன்றாட செய்தித்தாளில் நாம் வாசித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எங்கோ நடக்கக்கூடிய கோபத்தை பிள்ளைகள் மேல் காட்டக்கூடிய பெற்றோர் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். பிரியமான சகோதரர்களே, இப்படியாக ஒரு பொறுப்பற்ற தாயாக, ஒரு பொறுப்பற்ற அரசியாக தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் ஆசைக்காகவும் இப்படி ஒரு நல்ல மனிதனுடைய தலையை கேட்கின்றார். இன்றைய நாளில் நாமும் கூட நம்முடைய குற்றத்தை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய தவறுகளை மறைப்பதற்காக நல்லவர்களை பலிகடாக மாற்றுகிறோமா, அல்லது நாம் நல்லவர்களாக இருந்து மற்றவர்கள் நம்மை பலிகடாவாக மாற்றிருக்கிறார்களா என்பதையெல்லாம் சிந்திக்க இந்த நாளுடைய பெருவிழா திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. குடியோ அல்லது வேறு ஏதாவது போதையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கம் நம்மை அழித்து விடும். நல்லது கெட்டது கூட தெரியாமல் போய்விடும். நாம் செய்வது என்ன என்று கூட தெரியாமல் நாம் செய்து விடுவோம் என்றால் அது நிச்சயமாக மிகையாகாது. பிரியமான சகோதரர்களே, இன்று நாம் யாரை போல வாழ இருக்கின்றோம்? திருமுழுக்கு யோவானைப் போல உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகருகின்றோமா, அல்லது ஏரோதை போல குடியும் தாறுமாறான வாழ்க்கை வாழப் போகின்றோமா, அல்லது தன்னுடைய புகழுக்காகவும் ஆசைக்காகவும் வேறு யாரையாவது இணைத்து கொண்டு கள்ள காதல்ல அல்லது கள்ள உறவுல அல்லது மறைமுகமான வாழ்வு வாழ ஆசிக்கின்றோமா, அல்லது அந்த மகளைப் போல முன்மதியற்ற மகளாக வாழ்கின்றோமா? பிரியமான சகோதரர்களே, திருமுழுக்கு யோவானுடைய பாடுகள் நமக்கு கூறுவதெல்லாம் நீதிக்கும் நீ சான்று பகரு. அது அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் தவறு என்றால் தவறு, சரி என்றால் சரி என்று சொல்லி பழக இந்த நாளுடைய திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பிரியமான சகோதரர்களே, என்ற தாயினுடைய குடியேற்ற பெருவிழா திருவிழாவில் பல இடங்கள்ல பல நிலைகளில் ஏதோ எத்தனையோ நாட்கள், 9 நாட்கள், 8 நாட்கள், 7 நாட்கள், 3 நாட்கள் நடந்து சென்று அன்னையை இந்த நாளில் தரிசிக்கக்கூடும். அந்த பக்தியும் பரவசமும் என்று நம்மோடு இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த மாலை அணிவித்தால் மட்டும் உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதல்ல. தொடர்ந்து நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவராக வாழக்கூடிய நபர்கள் திருமுழுக்கு யோவானைப் போல, அதுவும் சிறப்பான விதத்தில் அன்னையுடைய பிள்ளைகள் உண்மையும் நேர்மையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் கற்பும் கொண்ட நபர்களாக இதோ நாம் ஒருபோதும் மற்றவருடைய உயிரையோ, மற்றவருடைய உடைமையையோ, மற்றவருடைய பணத்தையோ, மற்றவருடைய சொத்தையோ நான் அபகரிக்க மாட்டேன். எனக்குரியது எனக்காக இருக்கட்டும், மற்றவர்களுக்குரியது மற்றவருக்காக இருக்கட்டும் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு வாழ நாம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இன்று எங்கெல்லாம் ஆரோக்கியம் விட்டிருக்கின்றாரோ அங்கெல்லாம் பெரும்பாலும் இந்த நாளில் கொடியேற்ற பெருவிழா நடக்க இருக்கின்றது. காலையில அல்லது மாலையில பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று இந்த தாயை தரிசிக்க இருக்கிறார்கள். அம்மா தாயே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் மாலை அணிவித்து உணவு கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடோடு வாழ்ந்து இந்த நாளில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அல்லது பயணத்தை முடித்திருக்கிறார்கள் அல்லது இந்த குடியேற்ற பெருவிழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கிருப்பினும் யாராக இருப்பினும் அத்தனை பேரையும் என் ஆசீர்வதித்து வழிநடத்தி உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகரக்கூடிய திருமுழுக்கு யோவானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.